தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்லும் இடமெல்லாம் சீமானுக்கு வரவேற்பு. செல்லும் இடமெல்லாம் சீமானுக்கு வரவேற்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்கின்றன. ஆனால் செந்தமிழன் சீமான் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளார். செந்தமிழன் சீமான் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள், அவரை பார்க்க கூடுகிறார்கள், அவரது பேச்சை கேட்க கூடுகிறார்கள். மேலும் ஆரத்தி எடுக்கிறார்கள், தேர்தல் நிதியாக பணங்களை அள்ளி குவிக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர்கள், அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவும் கிடைத்துள்ளது. தற்பொழுது தேர்தல் களத்தில் களமாடுகிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் சீமானுக்கு வரவேற்பு. அதேபோன்று நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் செல்லும் பொழுது கூட பொதுமக்கள் தாங்கள் சீமானுக்குத்தான் ஓட்டு போட இந்த முறை முடிவு செய்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். இது மகிழ்ச்சியாக உள்ளது. நேற்றைய தினம் நான் துண்டு பிரசுரம் விநியோகிக்க சென்ற பொழுது ஒரு பெண்மணி கூறினார், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்த முறை சீமானுக்கு ஓட்டு போடலாம் என முடிவு செய்துள்ளோம் என கூறினார். அவர் கூறும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. செல்லும் இடங்களிலெல்லாம் சீமானுக்கு வரவேற்பு உள்ளது. கடந்த முறை 8.1% வாக்கு வங்கி பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை 22 முதல் 30% வாக்கு சதவீதத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடியில் செந்தமிழன் சீமானின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 25லிருந்து 40 தொகுதிகள் செந்தமிழன் சீமான் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தமிழன் சீமான் செல்லும் இடங்களிலெல்லாம் வரவேற்பு. பொதுமக்கள் ஆரவாரம் செய்கின்றனர். இந்த முறை நாம் தமிழர் கட்சி சட்டசபைக்கு செல்கின்றது.